ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பொறாமை எனும் தலைப்பு. வழங்கியவர் கீதா கோவிந்தா தாசி. தன்னிடத்தில் இல்லாத ஒரு பொருளோ திறமையோ சுகமான விஷயமோ மற்றொருவரிடத்தில் இருந்தால் அது நம்மிடம் இல்லையே என்ற எண்ணம் பொறாமையாக உருவெடுக்கிறது. நானே அனுபவிப்பாளன் என்ற எண்ணமும் பொறாமைக்கு முக்கிய காரணமாக உள்ளது. பொறாமை பல பிரச்சனைகளாக மாறுகிறது. இந்த பொறாமையின் ஆரம்பம் முதல் அதை எவ்வாறு மனதிலிருந்து அகற்றலாம் என்பது வரை இக்கட்டுரையில் காணலாம். ஆரம்பம். ஆன்மீக உலகில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆனந்த நிலையை பார்த்து உயிர்வாளிகள் பொறாமை கொண்டனர். உன்னோடு அல்லாமல் நான் தனித்து சுயிக்க விரும்புகிறேன் என்றனர். உதாரணமாக, குழந்தை ஒன்று சமையல் அறையில் உள்ள தாயிடம் கத்தியை கேட்கும், அல்லது வீதியில் செல்லும் தந்தையிடம் அவரது வாகனத்தை கேட்கும். குழந்தையால் இவற்றை கையாள முடியாது என்பதால் பெற்றோர் பிளாஸ்டிக் கத்தி அல்லது பிளாஸ்டிக் கார் முதலியவற்றை வாங்கி கொடுப்பர். அதுபோலவே பகவான் நமக்காக பௌதிக உலகத்தை படைத்தார். ஆனால் பௌதிக உலகத்தில் உயிர்வாளிகள் சுகித்து இருக்க முடியாது. ஏனெனில் உண்மையான இன்பத்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மட்டுமே பெற முடியும். நீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மீன் எவ்வாறு இன்பமாக இருக்க முடியாதோ அதுபோலவே ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிந்த உயிர்வாளிகளால் இன்பமாக இருக்க முடியாது. இன்பமாக இவ்வுலகில் தோன்றுபவை அனைத்தும் காணல் நீராகவும் நிஜத்தின் நிழலாகவுமே இருக்கின்றன. எனவே கிருஷ்ணர் மீது நாம் கொண்ட பொறாமையின் காரணமாகவே இந்த பௌதிக உலகில் சிறை வைக்கப்பட்டுள்ளோம். விளைவுகள். பௌதிக உலகின் துன்பங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் முழுமுதற் கடவுள் மீது நாம் கொண்ட பொறாமையே. பொறாமையின் விளைவாக மனிதன் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பதோடு மட்டுமின்றி தானும் அந்த பொறாமை தீயினால் அழிகிறான். பொறாமை தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவி, சகோதரர்கள் சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், பகைவர்கள், அலுவலக உறவுகள், அக்கம் பக்கத்தினர் என்று நீண்டு அண்டை மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகள் என்று விரிந்து சிறு குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய கண்டம் வரை பொறாமை நில்கிறது. சிறு சண்டைகள் பெரிதாகி அணு ஆயுத போர் வரை செல்கின்றன. இன்னும் நுணுக்கமாக கூறினால் சண்டைகள், மனப்பிரச்சனைகள், விவாகரத்துகள், அண்ணன் தம்பி பிரிவுகள், வெட்டு குத்துகள், அரசியல் பிரச்சனைகள், கொலை, கொள்ளை என நீண்ட பட்டியலை நாம் போடலாம். இவ்வாறு பௌதிக உலகம் முழுவதும் பொறாமையால் நிரம்பியுள்ளது. திருக்குறளில் அவ்வித்து அடுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமையுடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள். குறள் 167. அதாவது பொறாமை கொள்பவனிடம் ஸ்ரீதேவி விலகி மூதேவி வந்து விடுவாள் என திருக்குறள் கூறுகிறது. பொறாமை அற்றவர்களே கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதமும் 1.1.2 கூறுகிறது. நிர்மத் ஷராணாம் சதாம், அதாவது பொறுமையற்ற பக்தர்களால் மட்டுமே ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் தம் பொருளுரையில் கூறுகிறார், பகவானின் தெய்வீக பக்தர்கள் ஜட பொறாமையிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பது மட்டுமின்றி பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் உள்ளனர். மேலும் பகவானை மையமாக கொண்ட போட்டி பொறாமையற்ற சமூகத்தை ஏற்படுத்த அவர்கள் பாடுபடுகின்றனர். பௌதிகவாதிகளின் பொது நலனிலும் பொறாமை இருக்கிறது. எனது நாடு, எனது ஜாதி, எனது மொழி என்று பிரித்து பார்ப்பதிலேயே பொறாமை இருக்கிறது. ஆன்மீகவாதிகளோ அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு வைக்கின்றனர். அனைத்து ஜீவராசிகளும் கிருஷ்ணருடைய அங்கங்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படுகின்றனர். அதனால் அவர்களுடைய இதயத்தில் பொறாமை இல்லை. ஆன்மீக வாழ்வை மேற்கொண்ட பிறகும் சில பக்தர்கள் முன்னேறிய பக்தர்களை பார்த்து பொறாமைப்படுதல் உண்டு. இது வைஷ்ணவ அபராதத்தில் முடியும். வைஷ்ணவ அபராதம் தோட்டத்தில் புகுந்த மதயானையை போல நாம் செய்த பக்தி புண்ணியங்களை அழித்துவிடும். ஆகவே பொறாமையை ஒழித்தால் அன்றி ஆன்மீக உலகத்திற்கு செல்ல முடியாது. பொறாமையை ஒழிப்பதற்கான வழிமுறைகள். மனிதர்களின் மனதில் பொறாமை ஏற்படுவதற்கு சில சூழ்நிலைகள் காரணமாகின்றன. உதாரணமாக, ஒரே வீட்டில் பிறந்த 2 குழந்தைகளுள் ஒருவரது வாழ்க்கை மிக நன்றாகவும் மற்றொருவரது வாழ்க்கை மிக சோகமாகவும் அமைந்தால் அங்கே பொறாமை உருவாகிறது. தேர்வு எழுதிய 2 மாணவர்களுள் ஒருவனுக்கு நல்ல மதிப்பெண் கிடைத்து அடுத்தவனுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்காமல் போனால் அங்கே பொறாமை எழுகிறது. ஓரிடத்தில் இருவர் வேலை செய்கின்றனர். ஒருவர் நன்றாக வேலை செய்கிறார்,
அவருக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லை. ஆனால் மற்றொருவரோ ஏமாற்றுகிறார், அவருக்கு சன்மானம் கிடைக்கிறது. இங்கே பொறாமை எழுகிறது. இந்த சூழ்நிலைகள் நல்லவர்கள் மனதிலும் பொறாமை ஏற்பட வழிவகுக்கின்றன. இங்குதான் நாம் தத்துவத்தையும் முழுமுதற் கடவுளின் சட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் நடக்கும் அனைத்தும் அவரவர் கர்ம வினையின்படி நடக்கிறது. இவ்வாழ்க்கையில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு பின்னாலும் புண்ணிய கர்மம் இருக்கிறது. அறிவுள்ள மனிதன் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். இந்த விஷயங்களில் நான் செய்த புண்ணியம் அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள்வான். பகவான் கபிலர் பாகவதத்தில் 3.31.1 கூறுவதை போல, கர்மணா தைவ நேத்ரேன ஜந்தூர் தேஹோபத்யதே. பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொருவரும் அவரவர் கர்மவினைக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்க வேண்டியுள்ளது. இதை நன்றாக புரிந்து கொள்ளும் மனிதர்களின் மனதில் இருந்த பொறாமை அகலும். நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதற்குரிய நல்ல புண்ணிய காரியத்தை நாம் செய்யவில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரிடம் பணம், அழகு, ஆரோக்கியம் மற்றும் செல்வாக்கு இருக்குமெனில் அதை பார்த்து நம் மனதில் பொறாமை எழும்போது நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இதுவே: இவர் இந்த வசதிகளை பெறுவதற்கான புண்ணிய காரியத்தை முந்தைய பிறவிகளில் செய்திருக்கிறார், அதனால் அனுபவிக்கிறார். நான் செய்யவில்லை, அதனால் எனக்கு கிடைக்கவில்லை. நம்மை விட நன்றாக இருப்பவர்களை பார்த்து நாம் மகிழ வேண்டும். அவர்களுக்கு கடவுளின் அருள் கிடைத்திருக்கிறது, அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்பது போன்ற எண்ணங்களை நம் மனதில் வளர்க்க வேண்டும். பொறாமையை ஒழித்துவிட்டு பகவானை அடைவதற்கான வழிமுறைகளில் முன்னேறும் பொருட்டு நாம் நம்மை கிருஷ்ண பக்தி காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் பகவானின் லீலா வினோதங்களை பற்றி கேட்பதும் பொறாமையிலிருந்து விடுபட உதவும் என்று ஸ்ரீமத் பாகவதம் 9.11.23 கூறுகிறது. புருஷோராம சரிதம் ஸ்ரவணைர் உபதாரயன் ஆண்டுஷம்ஸ்ய பரோராஜன் கர்மபந்தைர் விமுக்ஷ்யதே. பரீட்சித் மகாராஜனே, பகவான் ராமச்சந்திரனின் லீலா வினோதங்களை பற்றி செவியுறுபவர் பொறாமை எனும் நோயிலிருந்தும் கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபட்டு முக்தி அடைவார். பக்தன் தனது எதிரியிடம் கூட பொறாமை கொள்வதில்லை. பகவான் எனது இரட்சகராக இருக்கும் போது பெயரளவிலான இந்த எதிரியால் என்னை என்ன செய்ய முடியும் என்று அவன் நினைக்கிறான். தன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து வருந்தாமல், மற்றவர்களிடம் பொறாமை கொள்ளாமல், என்னுடைய கர்ம வினையின் காரணத்தினால் எனக்கு பல விஷயங்கள் கிடைக்கவில்லை, நான் எனது முயற்சிகளை பகவானை அடைவதற்கான வழியில் மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதி கொள்வது நன்மையை தரும். துருவ மகாராஜர் தன்னை மடி மீது அமர வைக்காத தந்தையின் மீது கோபம் கொண்டார். தந்தையின் மடி மீது அமர்ந்த தம்பியின் மீது பொறாமை கொண்டார். இருப்பினும் பகவானை நோக்கிய தீவிரமான பக்தி தொண்டினால் அந்த பொறாமையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு அடைய வேண்டியவை அனைத்தையும் அடைந்தார். எனவே நாமும் மனதில் பொறாமை இல்லாமல் பகவானை சரணடைந்து இறுதியில் ஆன்மீக உலகை அடைவோமாக. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.